நேத்து கடற்கரையில எங்கட சப்ரின பார்த்த நேரம் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தோம். அந்த வீடியோல நாங்க அவருக்கு என்ன விஷயம் தேவை அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அவர் சொல்லியிருந்தாரு, "சைக்கிள செய்ய இயலாம இருக்குது. எனவே சைக்கிள் ஒண்ணு வேணும்" அப்படின்னு சொன்னாரு. ஏன்டா இங்கருந்து காத்தான்குடிக்கு வாரதுக்கு, காத்தான்குடி இங்க வாரத்துக்கு வந்து 400, ரூ. 800 வேணும் கிட்டத்தட்ட. ஒரு நாளைக்கு மட்டும். அப்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அதன் அடிப்படையில நாங்க இப்ப எங்கட கௌரவ நகரசபை உறுப்பினர் ஃபர்சாத் அப்துல் மஜீத் அவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு இந்த உதவியை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி எப்போதுமே அவர் சமூக பணிகளை களத்தில் இறங்கி ஆற்றக்கூடிய ஒருவர். ஒரு கஷ்டம் என்றால் நஷ்டம் என்றால் கூடவே இருந்து பணியாற்றுகிற ஒரு எங்களது வீட்டு பிள்ளை என்று சொல்லலாம் காத்தான்குடியிலே. எனவே இப்பொழுது அவர் இந்த உதவியை செய்வதற்கு தயாராக இருந்து எங்களுக்கு நேரமும் தந்து இந்த நேரத்துக்கு நான் வருகிறேன் சொல்லி குறிப்பிட்ட தந்த நேரத்திற்கே வந்து இப்பொழுது சேரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் சப்ரின் வீட்டில். அதாவது நாங்கள் சைக்கிள் கேட்டிருந்தோம். ஆனா அவர்கிட்ட ஒரு சைக்கிள் இருக்கு, சரியா நேரில் பார்த்தாரு. எங்களோட கௌரவ நகரசபை உறுப்பினர் பார்த்து இந்த சைக்கிள் இருக்குது, ஆனா அது வந்து செஞ்செடுக்கிறதும் அவருக்கு கஷ்டமா இருக்கு. அதை செஞ்சு கொடுக்கறதோட மேலதிகமாக அவர் தொழில் விஷயத்துக்கான குடும்பத்தை பாதுகாத்து செல்றதுக்கு தொழில் விஷயத்துக்கான ஏற்பாடுகள் மேலும் 2 விஷயத்தையும் 3 விஷயத்தையும் மொத்தமாக செய்து கொடுக்கறதுக்கு உடன்பட்டிருக்கிறாங்க. நாங்க உங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த வீடியோ பார்த்த உடனே என்ன நினைச்சீங்க? எங்க கிரிமல்லி அக்பரும் இருக்காரு, என்ன நினைச்சீங்க? இந்த வீடியோ பார்த்ததோட நான் நினைச்சேன் ஒரு சின்ன ஒரு யங்கான ஆளா தான் எனக்கு அது இந்த வீடியோட காட்சி அளிச்சிச்சு. அதுக்கு பிறகு ஏதும் குடும்பத்துல ஒரு பிள்ளைகளாக இருந்து தன் குடும்பங்களை ஒரு பராமரிக்கிறதுக்கு ஒரு மகனாக தான் உதவியில இந்த தொழில ஈடுபடுறாரு என்று தான் இந்த நிமிஷம் வருவாரத்துக்கு முதல் எனக்கு இருந்த அப்டேட். இங்க வந்ததுக்கு பிறகு தான் விளங்கி ஒரு குடும்ப பொறுப்பு தான். ஒரு பேருக்கு மனைவி இருக்குது, 2 பிள்ளைகள் இருக்குது, அதாலதான் இந்த வாழ்வாதாரம் ஓட்டிட்டு இருக்காங்க. அதோட எவ்வளவு துரதிஷ்டம் பாருங்க சுக்ரி. இடத்துல இருக்கிற சம்பவங்கள், பெரும் உதவிகள், பெரிய பெரிய இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்குது இல்லையா? தேவைப்பட்டிருக்கிற இவர வாழ்வாதாரத்தை கொண்டு போறதுக்கான சுருக்கத்தை பார்த்தா ஒரு 15,000 ரூபாய் உட்பட்ட விஷயம் தான் இல்லையா செய்யப்பட ஒரு 20 சமூகத்துல என்னதான் இருந்தும் அடிமட்டத்துல இருக்கிறாங்கிறதுக்கு இது ஒரு பிரதான உதாரணம் தான் நான் இன்றைக்கு அடையாளம் கண்டது. அதோட சைக்கிள் ஒன்று எடுத்து கொடுப்போங்கிற ஐடியாவில் வந்து அவரே சொன்னாரு, இல்ல என்கிட்ட சைக்கிள் இருக்குது, அது அவர பெருந்தன்மை. இப்ப இதை மிஸ்யூஸ் பண்ணலாம்னு நினைச்சா அவரு தாராளமா சான்ஸ் இருந்துச்சு. அவரை நேர்மை தன்மை பாருங்க. இல்ல எனக்கு சைக்கிள் இருக்குது, அதை செய்து தந்த போதும் என்று சொல்றது அவர நேர்மை தன்மை. அப்ப நாம ஒரு புது சைக்கிள் எடுத்து கொடுப்போம் தான் பேசி கொண்டு வந்தோம். அழகான மாஷா தான் நல்ல ஜப்பான் சைக்கிள் இருக்குது, அவரை ஃபுல்லா கம்ப்ளீட்டா நம்ம அந்த மாதிரி புது சைக்கிளாக செய்து கொடுப்போம். அதோட அவட மனைவிக்கு வேண்டு ஒழுக்கமைவாக மிக்சர் சாமான விற்கிறதுக்கும் அந்த காவாட்டியை செய்வதற்குரிய ஏற்பாடையும் செய்து கொடுத்து இன்ஷா அல்லாஹ் பண்டிகை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அந்த தொழிலை புதுப்பிச்சு புதுவோட போறதை நீங்களும் பார்த்து அதையும் இதை செய்தவங்கிறத சமூகமயப்படுத்தி அடுத்த ஆக்களையும் இதை ஊக்குவிச்சு செய்யணும்ங்கிறதான் சுக்ரி இதுல வந்த அப்டேட். அல்ஹம்துலில்லாஹ் அந்த வகையில உங்களோட வீடியோ மூலம் உங்களோட இது இன்னொரு டைமிங் பாசிங்காக நீங்க போயிருக்கலாம் இடத்துல போயிருந்துட்டு அடைவுங்கிறது பெரிய ஒரு விஷயம். ஏண்டா அது என்னண்டா இது ஆண்டவன் வந்து ஏற்படுத்துகிற சில விஷயங்கள் உண்மையிலேயே வந்து நான் எதிர்பார்க்கல. அக்பர் தான் வந்து சொன்னாரு, இப்படி எங்களோட நகரசபை உறுப்பினர் ஃபர்சாத் எனக்கு கால் பண்ணி இப்படி நானே அந்த உதவி செய்யறேன்னு முன் வந்தாரு. என்ன நீங்க உதவி செய்யற ஆளே இது உதவிகள்னு சொன்னா முன்னுக்கு 2 செய்யக்கூடிய ஆள், வெளிச்சம் போட்டு செய்யற ஒரு ஆள் கிடையாது. நாங்க பிடிச்சி வச்சேதான் இந்த வீடியோக்கு முன்னுக்கு நீங்க வந்திருக்கிறது. கோலத்துல நீங்க வார்த்தை நான் தான் பிடிச்சி வச்சிருக்கேன். நாங்க ஏன்னா சொல்லணும் இந்த மாதிரி விஷயங்கள் யாராக இருந்தாலும் செய்யறவங்களை நாங்க அடையாளம் காட்டணுங்கிறதுக்காக. அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு 37 வயசா அதுன்னு ஒரு இந்த வயசுல இப்படியான உதவிகள் செய்யறது. இந்த உங்களோட மகனு நிக்காருன்னு, மகன் பேர் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க உமர். அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க. எத்தனை மணி படிக்கிறீங்க? இன்ஷா அல்லாஹ் உங்களோட வாப்பா செய்யற உதவி இந்த குடும்பத்துக்கு உங்களையும் சேர்த்து காப்பாத்தும் இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கும் துஆ செய்யுங்க. சரியா? சரி. ஓகே. தேங்க் யூ சோ மச். ஜஸாக்கல்லாஹு கைர். பெரிய உதவி உண்மையிலேயே. அதுக்கு கூலி தர நாங்க போதுமானவர்கள் இல்ல, அல்லாஹ்வே போதுமானவன். ஒருக்கா நீங்க இவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க. ஜஸாக்கல்லாஹு கைரன். சரி ஜஸாக்கல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் முடிச்சிட்டு நம்ம சந்திப்போம். இன்ஷா அல்லாஹ். ஓகே. சப்ரி இருங்க சப்ரி உட்காருங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு தருணத்திலே நாங்கள் உங்களை வெவ்வேறுபட்ட வீடியோக்களூடாக சந்திக்க தயாராக இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய பேஜை நீங்கள் கிரிமல்லி மற்றும் MJM ஷுக்ரி என்கிற பேர்களிலே நீங்கள் ஃபேஸ்புக்கிலே பார்க்க முடியும் என்பதையும் ஞாபகப்படுத்துகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன செய்யுங்க நீங்க? இங்கிருந்து காத்தாங்குடியா கொண்டு வரீங்க? இங்கிருந்து சேலத்துல இருந்து காத்தாங்குடி கொண்டு வரீங்க? எத்தனை டிவி விற்பீங்க ஒரு நாளைக்கு? 2000-3000 விற்பீங்க. இங்க இருந்து என்னத்துல போறீங்க? எவ்வளவு கூலி கொடுப்பீங்க ஆட்டோல? 400 வரக்க 400. ஏன் சைக்கிள் ஒன்று இல்லையா போறதுக்கு? டீ உங்களோட நீங்க ஊத்தி கொடுக்க மாட்டீங்களா? சாமான் வாங்கிட்டு இருந்தா நீங்க ஊத்தி கொடுப்பீங்களா? டீ ஒரு நாளைக்கு 30 டீ ஊத்தி கொடுப்பீங்களா? சைக்கிளை செஞ்சு இருந்தா ஒரு சைக்கிள்ல போவாரா?
சைக்கிள்ல செஞ்சு தந்து டீ ஊத்தி கொடுத்தா ஒரு எப்படி கணக்கு பிடி வராது. நீங்களும் கூட போறீங்க நீங்கள் டீ ஊத்தி டீ அங்க கணக்கு பிடி வராது. பிள்ளைகளை எங்க விட்டு போட்டு போறீங்க டெய்லி போவீங்க நீங்க பிக்சர் பக்கெட் சாமான் ஏதாவது எடுத்து வந்தா அதை வித்து இதை வித்து இருப்பீங்க என்ன சார் என்ன உங்களுக்கு எடுத்து தரணும் அப்படின்னா அதை யார்ட்டையாவது வாங்கி தந்த ஒரு 5000 ரூபாய் சாமான் இந்த காசை சேர்த்து நீங்க கொடுப்பீங்க திருப்பி 5000 ரூபாய் டீ நீங்க ஊத்தி ஒரு சாமான் தான் டீ ஊத்தி கொடுப்பீங்க நீங்க சைக்கிள் செஞ்சு தந்தா சரி இது 3 செஞ்சு தந்தா உங்களுக்கு செஞ்சு உங்களோட விஷயத்தை நீங்க மூவ் பண்ணிட்டு போவீங்களா ஒரு நாளைக்கு 2-3000 காசு நீங்க உழைச்சு கொள்வீங்க சரி உங்களோட சைக்கிளை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க மொழியை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு எடுத்துட்டு வாங்க இந்த சைக்கிளை செஞ்சு தந்தா சரியா உங்களுக்கு செஞ்சு தந்து போட்டு உங்களுக்கு டீ ஊத்துறதுக்கு காவா டிவிக்கான சாமானும் அந்த மற்ற மிக்சர் சாமானும் உங்களோட வைஃபுக்கு சேர்ந்து வியாபாரம் பண்றதுக்கு எடுத்து தந்தா சரியா எடுத்து தந்தா நீங்க உங்களோட வியாபாரத்தை மேற்கொள்வீங்க சரியா அப்படி செஞ்சா சரி அப்படி செய்ய